பாத்திரம் சூடாதுனாலும் எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து துருவி வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்குவோம். பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அதையும் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுவோம். கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுருவோம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடுவோம். சிம்பிளான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.